உங்களுக்கு ஒரு தனி நாடு கிடைக்கணும்னா இதெல்லாம் என்னென்னு சொல்கிறது 5 வருஷம் 10 வருஷ கதையே இல்லை. கண்டிப்பாக இது வந்து 50 வருஷம் நாங்கள் ஒரு 200-300% நாங்கள் எஃபர்ட் போட்டு வேலை செய்தால் தான் அதே எங்களுக்கு கிடைக்கும். எனக்கு 10 வயசு இருக்க ஒரு 10-15 குடும்பம் இருக்கும். அப்படித்தான் அந்த முதலாவது ஸ்டூடெண்ட்டுக்கு ஆரம்பிச்சது. ஏன்னா அப்போ என்னுடைய பாதைன்னு சொன்னால் என்னுடைய லைஃப் ஸ்ட்ரகிளே நான் நினைக்கிறேன் எனக்கு நினைவு இருக்கிற அளவில் 6 வயசுலேயே தொடங்கிட்டு. இது வந்து எந்த பார்வையிலேருந்து நான் சொல்கிறேன். 3 வருஷமாக இந்த ஐநா வேலையில் ஈடுபடுறேன். அது வந்து ஒரு ஆக்சிடென்டெல்லாம் இந்த வாழ்க்கையில் சந்தித்தது உண்டு. ஆனால் நான் விரும்பி செய்கிற ஒரு வேலை தான். எல்லாருக்கும் வணக்கம் போல தான் எங்களோட இன்றைக்கு வந்திருக்க விருந்தினர் ஒரு முக்கியமான விருந்தினர். அவர் யாருன்றதை பற்றி அவரை உங்களுக்கு ஒரு குறுகிய விளக்கமாக தருவார். வணக்கம் கார்த்திகா. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கார்த்திகா. என்ன டிக்டாக் வீடியோக்கள் மூலமாக நீங்கள் கொஞ்சம் பேர் அறிஞ்சிருப்பீங்க. ஒரு 2 வருஷமாக டிக்டாக்ல ஆக்டிவாக இருக்கிறேன். பேங்க் ஃபீல்டு பற்றி இன்ஃபர்மேஷனல் ஷேர் பண்ணுறது. அதுக்கு முதல்ல என்னை பற்றி யாருன்னு சொல்லணும்னு சொன்னால், நான் முதலாவதாக ஒரு புலம்பெயர் நாட்டில் வந்து வாழ்கிற குடும்பத்தின் ஒரு மூத்த பிள்ளைன்னு தான் என்ன சொல்லுவேன். எங்களோட குடும்பத்தில் நாங்கள் 3 சகோதரங்கள். அதில் மூத்தவ தான் நான். அந்த மூத்தவன்றதை நான் இவ்வளவு இன்டென்சிவாக சொல்கிறேன்னு சொன்னால், அந்த மூத்த பிள்ளைக்குண்டு ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் லைஃப்பில். அதுவும் இப்படி புலம்பெயர் நாட்டில் முக்கியமாக. அதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணித்தான் வந்தது. அதுக்கு பிறகு டியூஷன் சொல்லிக் கொடுக்குறது, மற்றது படிப்பு. நான் மாஸ்டர் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கிறேன் யூனிவர்சிட்டியில். அதுக்கு பிறகு பேங்க்கில் இப்போ நான் ஒரு 15 வருஷமாக வேலை செய்கிறேன். வேலைக்கு சேர்ந்து ஒரு போஸ்டிங்கில் இருந்து தான் இந்த 15 வருஷத்தில் இப்போ நான் இருக்கிற போஸ்டிங்க்கு வந்திருக்கிறேன். முதல் நான் ஒரு கோன்செய்யாக தான் வேலைக்கு சேர்ந்தேன். நான் ஆரம்பம் அப்படி இருந்தது. என்னென்று இருந்ததுன்னு சொன்னால், இல்லை உங்களோட ஆரம்பம் வந்து ஒரு கோன்செய்யாக தொடங்கியிருக்கீங்க. பேங்க்கில் ஒரு கோன்செய் மாஸ்டர் டிகிரியோட ஒரு கோன்செய்யாக தான் உங்களுக்கு போனேன். அதுக்கும் நாங்கள் எப்படியும் சும்மா போக இல்லாத ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரி தானே. ஏன்னா உங்களுக்கு பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அப்போ நாங்கள் உங்களை அக்வையில் விட போகிறோன்னு தான் முதல்ல சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் வாய் மூடிட்டு இருந்திருந்தா அது அக்வையில் தான் தொடங்கியிருக்கும் இந்த லைஃப். ஆனால் அதுக்கு பிறகு நான் போன போஸ்டிங்க்கு போகிறேன்னு சொன்னால் ஒரு பேங்க் அக்வையில் 2 வருஷம், பிறகு நார்மல் போஸ்டிங்கில் ஒரு 3-4 வருஷம். அதுக்கு பிறகு தான் மெட்ட போஸ்டிங்கு போயிருக்கலாம். நல்ல காலம் அன்றைக்கு நான் அந்த இன்டர்வியூவில் பெருசாக விட்டு கொடுக்காம கதைச்சதால் தான் ஸ்ட்ரைட்டாக எனக்கு அந்த 3வது போஸ்ட்டே தந்தவங்க. ஓகே, இது கூட நீங்கள் போராடி தான் எடுக்க வேண்டிய புலம்பெயர் நாட்டில் நீங்கள் வாழ்றீங்கன்னு சொன்னால் அது எங்கட கலரை வச்சுண்டு கண்டிப்பாக ஒரு போராட்டம் இருக்கு. கண்டிப்பாக எல்லா இடங்களையும் அப்படித்தான். இப்போ நாங்கள் வேலை செய்கிற இடங்களையும் அப்படித்தான். ஒரு சாதாரணமான ஒரு வெள்ளைக்காரன் வேலை செய்கிற தகுதியை விட எங்களுக்கு கூட விளக்கணும். அதே தகுதி இருக்கிறாங்க. அது உண்மையாக அடுத்த கேள்வியில் நான் அதை விளங்குபடுத்தினேன். ஆனால் அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு 200-300% நாங்கள் எஃபர்ட் போட்டு வேலை செய்தால் தான் அதே எங்களுக்கு கிடைக்கும். அதுவும் என்ன, நாங்கள் இப்போ அவங்களுக்கு 2 வருஷம் வேலைன்னா எங்களுக்கு 4 வருஷம் நாங்கள் வேலை செஞ்சு காட்டினா தான் அடுத்ததுக்கே போகலாம். அப்படித்தான் உண்மையிலேயே சிச்சுவேஷன். அப்போ அப்படி என்னென்னு சொல்கிறது தாண்டி ஒரு போஸ்டிங்க்கு முதல் கோன்செய்யாக சேர்ந்து, பிறகு ஒரு பிரான்ச்சுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகி, அதுக்கப்புறம் 2 பிரான்ச்சுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகி, பிறகு ஒரு பிரான்ச்சுக்கு டிரெக்டர் ஆகி. இவ்வளவு வந்து நீங்கள் ஒரே ஒரு பேங்க்ல செஞ்சீங்க இல்லை வேறு பேங்க்? ஒரே பேங்க்ல தான் 15 வருஷமாக வேலை செய்யணும். சூப்பர். எந்த பேங்க்னு நான் சொல்கிறேன் இல்லை பேர் பெருசா. சரி, பிரச்சனை இல்லை. ஆனால் இல்லை, சில பேருக்கு தெரியும். என்னென்னா அந்த பேங்க்குக்கு கூட நான் ஒரு அட்வர்டைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ அதில் பார்த்தவே சில பேர் அந்த ஆப்ல எல்லாம் இந்த ஃபோட்டோ எல்லாம் விழுந்து வீடியோ விழுந்தது. ஸோ அதில் பார்த்துருப்பினோம். நான் உங்களோட வீடியோ பார்த்துருக்கேன். நீங்கள் டிக்டாக்ல வந்து அந்த பேங்க் அட்வைஸ் எல்லாம் பண்ணுறீங்களா? அதுவும் ஒரு சேவையாக தானே. அதுக்கு ஒரு ரீசன் இருந்தது. ஆனால் தான் ஏனெண்டா இப்போ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு போஸ்டிங்லேயும் நாங்கள் என்னென்னு சொல்கிறது, சண்டை பிடிச்சேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நாங்கள் எங்களை முன்னுக்கு வச்சு என்னால் முடியும், நீங்கள் என்ன விடுங்க, அப்படியா இருந்தால் கொஞ்சம் கம்பல் பண்ணித்தான் வர வேணும். இல்லாட்டி வாய் மூடிட்டு இருந்தால் இங்கே அதே போஸ்ட்டில் 6 வருஷமும் வச்சுருப்பாங்க. அப்படியான நிலைமை. அப்போ இன்றைக்கு நான் செய்கிற போஸ்ட் வந்து பேட்ரிமோனியல் எக்ஸ்பர்ட். அதாவது சொத்து வரவு செலவு அதை எப்படி டிபாசிட் பண்ணுறது, அந்த மாதிரி கஸ்டமர் கேர் தான் நான் பண்ணுறது. அப்போ அது எவ்வளோ காலம் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ 4 வருஷமாக அந்த போஸ்ட்லாம். ஓகே, நீங்கள் அடுத்ததாக அவங்களோட விருப்பம் என்ன, திருப்பியும் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் செய்விக்கணும் உண்டு. அவங்களுக்கு இதில் நல்லா சாட்டிஸ்ஃபை. இல்லாட்டி திருப்பியும் நான் மேனேஜர் போஸ்ட்டுக்கு போகணும் உண்டு. அதாவது பிரான்ச் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் உண்டு. எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை. இல்லை, எனக்கு விருப்பம் வந்து
ஃபார்மேஷன், அதாவது அந்த மெட்டவைக்கு வேலை சொல்லி கொடுக்குறது, ஓகே. அந்த ஃபீல்டுக்கு போகணும். அதுக்கு போகிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் போராடணும். நான் நீங்க சொன்னீங்க டியூஷன் சொல்லி கொடுக்குறேன் இல்ல? டியூஷனும் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் என் முதலாவது ஸ்டூடெண்ட்டுக்கு 6 வயசு, அப்போக்கே எனக்கு 10 வயசு. அப்போ சின்ன வயசுலயே தொடங்கிட்டீங்க அந்த அவ்வளவு ஏர்லியாக தொடங்கினது. சேவை, ஏன்னா உங்களோட சேவை. காரணம் என்னண்டா, அது காரணம் வந்து சேவை அந்த வயசுல செய்யணும்ன்றது இல்ல. அந்த வயசுல அது அப்படி உங்களுக்கு மூளை இல்ல. இருந்திருக்கு இல்லாட்டி? எங்கட அம்மாவும் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துவான்னு சொல்லுவேன். எங்கட அம்மா ஊர்ல டீச்சர். ஓகே. அப்ப இவ்வளவு தமிழ் சொல்லி தந்ததுக்கு காரணமும் எங்கட அம்மா ஒரு ஆள் அதுல. நீங்க வந்து இப்ப தமிழர்களுக்காக குரல் கொடுத்துருக்கீங்களா? அதாவது இந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த ஆர்வம் உங்களுக்கு எல்லாரும் சம்பந்தப்பட்ட ஆட்கள் உங்களோட வட்டாரத்தில் இருந்த வேணுமா? இது ஒரு ஆக்சிடென்ட் என்று சொல்லலாம் உண்மையில. ஏனெண்டா எனக்கு ஆர்வம் இருந்தது. இப்ப எங்கட மக்களுக்கு நடந்தது அநியாயம், அவைக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கல. அப்ப அந்த ஒரு ஆர்வம் எனக்கு நெடுக இருந்தது. சின்ன வயசுல இருந்தே. அதுவும் நாங்க வளர்ந்த ஒரு ஸ்ட்ரிக்டான சூழலுக்குள்ளேயும் என்னால முடிஞ்சதை நான் எப்பயுமே செய்து கொண்டு தான் இருந்தேன் நான். ஏனெண்டா எங்கட வீட்டில் நாங்கள் வளர்ந்த விதமே ஸ்ட்ரிக்டானது. நாங்கள் 3 பொம்பளை பிள்ளைகளண்டபடியா எங்கட அப்பா அம்மா அங்கேருந்து வந்துட்டு எங்களை 80ஸ்ல எப்படி நாட்டை விட்டுட்டு வரைக்க சுச்சுவேஷன் இருந்ததோ அவங்க மைண்டில் வந்து பிள்ளைகளை வளர்க்குறது அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ள தான். அவைக்கு தோணையில் அங்கேயும் மைண்டுகள் மென்டாலிட்டிகள் மாறும் என்றது அவைய நினைப்பு. ஃப்ரான்ஸில் மாறுறோம், ஃப்ரான்ஸ் மென்டாலிட்டி இப்படி தான், நாங்கள் அப்படி இருக்கலாது என்ற மாதிரி தான். அப்போ அந்த ஒரு சூழலுக்கு 3 பொம்பளை பிள்ளைகள் வளர்றேன்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டான கண்டிஷனுக்குள்ள தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள எங்களை எல்லாம் சும்மா எங்கட விட்டு அப்பா அம்மாவை மற்ற அப்பா அம்மாவை விட்டுருக்கணும். ஆனால் எங்கட அப்பா அம்மா இதில் சரியாக ஸ்ட்ரிக்டாக இருந்தவே எங்களை வெளியில் விட மாட்டேன். தமிழ் கிளாஸுக்கு கூட நாங்கள் போகிறீல, தமிழ் கிளாஸுக்கு போகிறீல, டான்ஸ் கிளாஸுக்கு போகிறீல, மியூசிக் கிளாஸுக்கு போகிறீல. அதோட சூழலும் அப்படி அமைஞ்சிட்டு நாங்கள் டியூஷன் கிளாஸ் சொல்லி கொடுக்குறதால அந்த டைமுகளில் அன்றைக்கி கிளாஸ்கள் நடக்கும். அந்த டைமில் நாங்கள் கிளாஸ் கொடுப்போம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த 80-90களுக்கு முதல் வந்த ஆக்கள் வந்து கூடுதலாக வந்து தெரியாது, நான் சின்ன நேரத்தில் தவறாக கூட சொல்லலாம், பார்த்தீங்கன்னா கூட அந்த ஒட்டாமலே இருக்கிற மாதிரி இருப்பேன். அது கவனிச்சிருக்கீங்களா? அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டைமில் இப்போ நாங்கள் வந்து இறங்கின ஊர்ன்னு சொல்லலாம். நான் பாரிஸில் பிறந்த நான். இப்போ எங்கட அப்பா அம்மா வந்த உடனே தெரியும் தானே நிறைய பேரோட ஒரே ரூமுக்குள்ளே இருந்தவி. அப்போ எங்கட அம்மா ஒரு 8 months அப்படி ப்ரெக்னென்ட். அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் கேட்க கூட அந்த ஸ்ட்ரகிள் கூட அதுவே ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஹாஸ்பிட்டலில் போய் கேட்க இப்படி ப்ரெக்னன்சி அதுன்னா சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் எங்கள்கிட்ட ஃபாலோ பண்ணல, இப்போ ஸ்விவி ஒன்று எங்கள்கிட்ட அந்த உங்களோட மெடிக்கல் செக்அப் பண்ணி நாங்கள் செய்யலை, அதனால நாங்கள் உங்களை பேரம் எடுக்கலாம் தான் சொல்லிட்டாங்க உடனே. அதாவது நீங்கள் ஊர்லேருந்து வரைக்கும் உங்களோட அம்மாக்கு எத்தனை மாதம் சொன்னீங்க? அவள் அங்கிருந்து வெளிக்கிடைக்க 6 மாதம். 6 மாதம். ஆனால் அவன் முதல் வந்தது ஜெர்மனிக்கு. ஓகே. ஜெர்மனியில் எங்கள் அப்பா முதல் இருந்துட்டு தன்னோட வீசா எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஊருக்கு போனதால ஓகே அவரை அங்கே இருக்கையில் திருப்ப 2ஆம் முறை வரைக்க மேரி பண்ணிட்டு 2ஆம் முறை வரைக்க அவரை அங்கே இருக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவரை டிபோர்ட் பண்ண போகிறாண்டு. அப்போ எங்கட அம்மா தனியாக ப்ரெக்னென்ட் மாட்டுப்பட்டுட்டு அப்பாவை டிபோர்ட் பண்ண போகிறோன்னு அவங்க கவலை வந்துட்டு. இங்கே எங்களுக்கு ஒரு மாமா ஒரு சித்தப்பா இருந்தவை. அப்போ அவையே இங்கால பார்டர் தாண்டி வாங்க, இங்கால வரலாமண்டு சொல்லித்தான் இங்கால அப்புறம் அவை காரால கஷ்டப்பட்டு தான் இங்காலே வந்து சேர்ந்துட்டேன். அதோட இங்கேருந்து கனடாவுக்கு போகிறது தான் நான் பிளான் ஆக்சுவலி. ஆனால் அதுக்கிடையில் 8 month ப்ரெக்னன்சி. அப்போ அதோட திருப்ப ஃப்ளைட் எடுத்து ரிஸ்க் எடுக்கல. அது அந்த கையோட இங்கே ஹாஸ்பிட்டல் போய் கேட்க இங்கே பேரம் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ இங்கே செய்கிறதுன்னு கேட்க பிள்ளை பிறக்க போகுதுன்ற கட்டத்தில் நீங்கள் எமர்ஜென்சிக்கு அடிங்க, எங்க இடம் இருக்கோ அங்க எடுப்பாங்கன்னு தான் சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு பிரச்சனையும் இருக்கு. அதெல்லாமே ஒரு ஸ்ட்ரகிள் தானே. இப்போ அதெல்லாம் ஸ்ட்ரெஸ். அந்த லாங்குவேஜ் பிரச்சனை இருக்கு. இங்கிலீஷ்ல கதைச்சு மேனேஜ் பண்ணி தெரிஞ்ச ஆக்களை வச்சு அப்படித்தான் கதைச்சு மேனேஜ் பண்ணுவேன். அப்படித்தான் பிறகு அம்மாவுக்கு வயிற்று வலி வந்த உடனே எமர்ஜென்சி கிடைக்க என்ன பாரிஸ் ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் விட்டாங்க. அங்கே தான் பிறந்தேன். அப்படித்தான் நடந்து ஒன்றுமே பிளான் பண்ணி நடக்கல. அப்போ அதுலேருந்து 15 நாட்டு அவை பிறகு இருந்த இவகி என்ற ஊரில் தான் இருந்தேன் 94க்கு. அங்கே ஒரு குட்டி ஸ்டூடியோ ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு தமிழாக்களை வச்சு அந்த டைம் வீடு எடுக்கிறது கூட கஷ்டம். எல்லாருமே 10 பேர் 15 பேருன்னு ஒரு சின்ன வீட்டுக்கெல்லாம் இருப்பினோம். ஆனால் எங்களுக்கு அந்த விதத்தில் ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சிது. நாங்கள் 3 பேரும் தங்குற மாதிரி இருப்பேன். நான் கைக்குழந்தையா 15 நாளால் ஒரு வீடு கிடைச்சி அவைய தனியாக அந்த வீட்டில் இருந்து அந்த ஊரில் தான் கனகாலம் இருந்தாங்க. இன்னமும் எங்கட அம்மா அங்கே தான் இருக்கிறா. அதே வீட்லயா? 40 வருஷமா அதே வீட்டில் இல்லை, அந்த சிட்டியில தான் இருக்கிறா. அந்த வீட்டில் இருக்க அந்த ஊர்ல வந்து இன்றைக்கு அந்த ஊர்ல நிறைய தமிழாக்கள் இருக்கணும். லாக்குனவ் அப்படி சொல்லலாது, ஆனா ஒரு 4வது 5வது பொசிஷன்ல சொல்லலாம். அந்த அளவுக்கு அங்க தமிழாக்கள் டெவலப்மெண்ட் இருக்கு. ஆனா அந்த டைம்ல ஒரு 5 குடும்பம் இருந்துச்சு. இல்ல 5 குடும்பத்தோட நீங்க வந்த மூட்டம். அப்ப நான் எனக்கு 10 வயசு இருக்க ஒரு
10-15 குடும்பம் இருக்கும். அப்படித்தான் அந்த முதலாவது ஸ்டூடெண்ட்டுக்கு ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த டைம் எல்லாருக்கும் ஸ்ட்ரகிள் தானே. எல்லாருக்கும் இப்போ ஹஸ்பண்ட் மட்டும் தான் வேலைக்கு போவார், ஒய்ஃப் வீட்டிலேருந்து பிள்ளைகளை பாப்பா. அப்போ வருமானங்களும் குறைவாக இருக்கும். அப்போ இன்றைக்கு இருக்கிற மாதிரி டியூஷன் சென்டர்கள், அகாடமி அந்த மாதிரி கிளாஸ்கள் தான் அப்போ இருந்தது. அப்போ அதெல்லாம் அஃபோர்ட் பண்ணி அதெல்லாம் காசு கொடுத்து போகிற அளவுக்கு இல்லை. அப்படித்தான் ஒரு பக்கத்தில் ஏரியாக்கில் இருந்த ஒரு ஆக்கள் எங்களோட மகனுக்கும் உங்களோட மகள் வந்து சும்மா வீட்டு பாடங்கள் சொல்லி கொடுப்பாவா என்று கேட்டோன்னே எங்கள் அம்மா என்னட்ட கேட்கவே இல்லை. ஓம் 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 குட்டின்னு வாங்க எங்கள் அம்மா இந்த மகள் சொல்லி கொடுப்பா என்று தான் ஆரம்பித்தது அந்த டியூஷன் லைஃப். அதுக்கப்புறம் நான் 30 வயசு வரைக்கும் சொல்லப்போனால் இப்போ ஒரு 2-3 வருஷமாக தான் நான் டியூஷன் சொல்லி கொடுக்கல. ஒரு 35 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே நான் டியூஷன் சொல்லி கொடுத்தேன். இது நீங்கள் தனிப்பட்ட முறையிலையா செய்கிறீங்க இல்லை இல்லை தனிப்பட்ட தமிழ் முறையில்? சோலை அப்படின்லாம் இல்லை இல்லை தனிப்பட்ட முறையில் இப்போ இப்பயும் தான். ஐநா இதழுக்கெல்லாம் போய் நீங்கள் எங்களுக்காக குரல் கொடுக்குறீங்க. அப்போ அந்த தமிழர்களுடைய அமைப்புகளோட வந்து உங்களுக்கு ஒரு இப்போ சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி ஒன்று நீங்கள் செய்யலாம். அதான் அந்த தமிழ் பாடசாலைகள் தமிழ் நான் வேலை செய்கிற என்ஜிஓ அது வந்து சிவில் சொசைட்டி. எங்களோட என்ஜிஓக்கு உண்மையில் விருப்பம்தான் எல்லா அமைப்புகளோட சேர்ந்து வேலை செய்ய வேணும்ட்டு. ஆனால் அந்த அமைப்புகளோட ஆதரவு இந்தியான அளவில் கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். கிடைச்சிருந்தா இன்னும் வேறொரு லெவலுக்கு கொண்டு போயிருக்கலாம் இந்த போராட்டத்தை. ஏனெண்டா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது வந்து எந்த பார்வையிலேருந்து நான் சொல்கிறேன். 3 வருஷமாக இந்த ஐநாவுக்குள்ள நான் ஐநா வேலைக்குள்ள ஈடுபடுறேன். அது வந்து ஒரு ஆக்சிடென்டெல்லாம் என் வாழ்க்கையில் சந்தித்தது உண்டு. ஆனால் நான் விரும்பி செய்கிற ஒரு வேலை தான். எங்களோட மக்களுக்காக இந்த இனத்துக்காக நான் என்னால் முடிஞ்ச குரலை நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த நாட்டில் வந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் விசா அப்ளிகேஷன் உங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கணும்னா உங்களுக்கு இந்த நாட்டு விசா கண்டிப்பாக தேவை. அகதியோ இமிக்ரெண்ட்டோ என்னவோ ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதை கேட்குறதுக்கு நீங்கள் ப்ரிஃபெக்சருக்கு வெளியில் நின்று எனக்கு விசா வேணும் வந்து ஆர்ப்பாட்டம் செய்தால் போல் தரப்போகிறதே இல்லை. சரிதானே? அது கண்டிப்பாக அதுக்குள்ளே போய் அந்த ஃபார்ம் எடுத்து அதை நிரப்பி கொடுத்து அதுக்கு ப்ரூஃப் கொடுத்து அதுக்கான ப்ராசஸ் செய்து அதுக்கான இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி கொமிஷனோ என்னவோ அதெல்லாம் அட்டென்ட் பண்ணி அங்கே எல்லாம் ப்ரூஃப் கொடுத்த பிறகு தான் அவங்க டிசிஷன் எடுத்து விசா தருவாங்க. ஒரு தனிப்பட்ட நபருக்கு எத்தனையோ வருஷம் எடுத்து இந்த ப்ராசஸ் நாங்கள் செய்யும் போது ஒரு தனிநாட்டு கோரிக்கைக்கு வெளியிலேருந்து கத்தினா காணுமா? காணாது. எந்த பார்வை அதுதான். அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு உள்ளுக்குள்ளே போய் நின்று வேலை செய்யலாம்ன்றது. ஆனால் ஒரு நாட்டுக்கு ஒரு தனிநபரே இப்போ எங்களோட அப்பா அம்மாவோட எக்ஸாம்பிள் எடுத்தால் கூட 6 வருஷம் எனக்கு தெரிஞ்சே இந்த 6வது அதாவது அறிவு ஒரு அளவுக்கு வர தொடங்கின பிறகு தான் எங்களோட அப்பா அம்மாவுக்கே விசா கிடைச்சது. அது வரைக்கும் அவைக்கு விசா இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு தனி குடும்பத்துக்கே 6 வருஷம் எடுத்துச்சுன்னு சொன்னால் ஒரு இனத்துக்கு தன்னை நாட்டை எடுக்கணும்னு சொன்னால் இத்தனை வருஷம் எடுக்கும். அப்போ இது 15 வருஷம் ஆச்சு. நிறைய பேருண்ட நிறைகள் எல்லாம் நான் கேட்டுருக்கிறேன். அவைகளுக்கு நான் சொல்கிற பதில் இதுதான். இன்றைக்கு இந்த பாட்காஸ்ட்டில் எனக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி அதுக்கான வாய்ப்பு தந்ததுக்கு உங்களுக்கு முதல் நன்றி. ஆனால் இப்படி யோசிக்கிற ஆட்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் இதுதான். நீங்கள் வந்து 15 வருஷமா என்ன நடந்துட்டுது, இனி என்ன நடக்க போகுதுன்றது கண்டிப்பாக அப்படி நினைக்கக்கூடாது. ஏனெண்டா ஒரு தனிப்பட்ட நபரை நான் கேள்விப்பட்டிருக்கேன் 20 வருஷம் வரைக்கும் போராடினோம் விசா கிடைக்கிறதுக்காக. ஒரு சாதாரண விசா எடுக்கிறதுக்கு போராட்டம் இருக்கணும். அப்போ எங்களுக்கு ஒரு தனி நாடு கிடைக்கணும்னா இதெல்லாம் என்னன்னு சொல்றது 5 வருஷம் 10 வருஷ கதையே இல்லை. இது வந்து 50 வருஷம் ஈவன் 100 வருஷ கதையாக கூட இருக்கலாம். எல்லா போராட்டத்திலையும் அந்த மாதிரி இவ்வளவு நீளமா நாங்க போராடினா தான் கிடைக்கும். சரித்திரத்துல நீங்க வேற எக்ஸாம்பிள் எடுத்தா கூட இப்ப கொலோனி இருக்க கொலோனிக்காரரை துரத்துறதுக்கு சுதந்திர போராட்டங்கள்லாம் எவ்வளவு காலம் நடந்தது. மற்றது அடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் போராடினது. அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருந்த அவ்வளவு பேரும் நூற்றாண்டு கணக்கா போராடி இருக்காட்டி இன்றைக்கு அவைக்கு என்னதான் இன்னும் ரேசிசம் இருந்தாலும் அவைக்கு இன்றைக்கு இருக்கிற பிளேஸ் வந்து இருக்கு. அவையலால தான் எங்களுக்குமே இன்றைக்கு இவ்வளவு சுதந்திரமாவது கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏனென்றா அவை அனுபவிச்சதெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முதல் ஒரு பிளாக் ஸ்கின் தானே. இப்போ எங்களையும் நாங்கள் ப்ரௌன் ஸ்கின் இருந்தாலும் எங்களுக்கு அதே கேட்டகரி தான். அப்போ அவைக்கு உரிமையே இருந்ததில்லை பெருசா. எல்லாம் பிரிச்சு பிரிவினை பார்த்து எல்லாம் ரேசிசம் பார்த்து தான் இருந்தது. அப்போ அந்தலாம் முன்னேற்றம் எல்லாம் அவை போராடினதால தான் இன்றைக்கு வெளிநாட்டில் புலம்பெயர் நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு தமிழருக்கு கூட கிடைச்ச சுதந்திரத்துக்கு காரணம் அந்த போராட்டங்கள். அதுவும் நூற்றாண்டு கணக்காக நடத்தின போராட்டங்கள். அப்போ எங்கட இனத்துக்கு வேணும்னு சொன்னால் நாங்கள் தான் போராடணும். அப்போ அதுதான் எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரி நான் ஒரு
கல்லாயிரக்காட்டியும் ஒரு சின்ன தூசா இருந்துட்டு போறேனே இந்த போராட்டத்துல. நீங்க ஒரு நல்ல விஷயத்த சொன்னீங்க. இது கூட நான் கூட யோசிச்சதில்ல இப்படி. உண்மைதான். ஒரு எவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு எவ்வளவு சாதனைகளோ, எவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு இந்த உலகத்துல. குறிப்பிட்ட காலம் போராடி போட்டு ஒன்றும் கிடைக்கல, என்று சொல்லக்கூடாது. ஒன்றும் நடக்காது என்று கைவிட்டோம்னா கண்டிப்பா கண்டிப்பா. நடக்காது. அது ஷுவர். அதுதான். ஆனா ட்ரை பண்ணோம்னா நடக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாவது இருக்கும். உண்மைதான். சூப்பர். இந்த பார்வை அப்படி இருக்கிறதால தான் நான் இத என்னால முடிஞ்சதை செய்வேன். என்னடா இப்ப அதோட உண்மையிலேயே நான் போரால நேரடியா பாதிக்கப்பட்ட ஆளும் இல்ல. ம். அத தெரிஞ்ச ஆள் கூட இல்ல. ம், ம், நான் எனக்கு இருக்கிறதெல்லாம் கேள்வி ஞானம் மட்டும்தான். யாரு சொல்றத மட்டும் தான் ம். நான் கேட்டு இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறேன். இந்த கிட்டத்தட்ட இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருப்பேன். எல்லாத்துக்கும் ஒரு கூடுதலா தமிழ் சினிமா எனக்கு நல்லா பிடிக்கும். தமிழ் சினிமா வச்சு நான் கொஞ்சம் அந்த ஒப்பிட்டு பார்க்கிறது. அந்த 1001 ஓ! படம் ஓ! பார்த்தீங்கன்னு ஓ! சொன்னா, அந்த கிங்டம்ல பிரச்சனைன்றதால அந்த வாரிச காப்பாத்துறதுக்காக அனுப்பி விட்டுருணும் தனித்தீவுல. ஓ! அவை தங்கட அந்த முறைப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பினும், அந்த வெளியுலகத்தின முன்னேற்றம் அடையாம அந்த இதிலேயே ஆ பார்த்துக்கொண்டு வெயிட் பண்ணி கொண்டிருப்பினம். தங்கள வந்து கூட்டிட்டு கூட்டிட்டு போவினம்ண்டு. போவாங்க. அத மாரி ஒரு இனம் தான் நாங்கள். நாங்களும். ஆ, உண்மையா என்ன சொல்லுவேன் ஏனென்றா அதான் சொன்னேனே எங்கட அப்பா அம்மாவுக்கு அவைண்ட அந்த லைஃப் ஸ்டைல் 80ஸ்ல நின்றுட்டுது. நாங்க வளர்ந்த விதமே 83, 84, 85ல சிலோன்ல என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் இருந்ததோ அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் அதோட தான் இவ நீங்க பிரான்ஸ்ல வந்து வளர்ந்தோம் நாங்க. கண்டிப்பா. ஆனா வெளிநாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் உண்மையிலேயே வித்தியாசம் இருக்கு. ஆனா அப்படி இருந்தும் என்னன்னு சொல்றது ஒரு சகிச்சு கொண்டுன்னு சொல்றது வந்து ஒரு ஹார்டான வேர்டா இருக்கு. ம். ஆனா ஒரு வெளிநாட்டுல இதையும் சமாளிச்சு கொண்டு வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு. ஆனா நீங்க சொல்றீங்க இது. இப்ப ஸ்ரீலங்கால இருந்து இப்ப நீங்க 82 வந்துட்டீங்க. ஆனா ஸ்ரீலங்காவும் முன்னேறி நாகரிகத்துல இருக்கு. வந்து நல்லா அதான் இருக்கு. சில சொல்றேன். டைம்ல நாங்க ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பாக்கைக்கு பார்க்க நாங்க தான் லேட்டா இருக்கிறோம். கண்டிப்பா. நான் சில வீடியோக்கள் பார்த்துட்டேன். என்ன இதுதான் இவங்க இங்க இருக்கிற ஆக்கள விட, இவங்க இங்க இருக்க ஆக்கள் வாழ்ற விதத்த வசதிகள் விட விதத்தை விட அங்க நல்லா அங்க இருக்கு லைஃப் ஸ்டைல். அது நான் எப்ப உணர்ந்தேன்னு சொல்லுங்க. நான் வளர்ந்தது முழுக்க எனக்கு எங்கட சொந்த நாட்ட பார்க்க முடியல. ம், ம். கேள்வி ஞானம். அதான் சொன்னேனே கேள்விப்பட்டது. எங்கட அம்மா கோயில் பத்தி கதைப்பா, அந்த விரதம் பிடிப்பா, இந்த விரதம் நாங்களும் ம். செய்தோம். அம்மா நானும் நல்லூர் விரதம் பிடிக்கிறேன். ஆ. அம்மா நான் நையாதிக்கு விரதம் நீங்க பிடிக்கிறேன். அப்படியெல்லாம் செய்றீங்களா? சரினாங்க. ஆ. அப்ப ஆனா அந்த கோயில் எல்லாம் எங்கட கற்பனையில தான் இருக்கும். ஓகே. ஒரு ஃபோட்டோ பார்த்திருப்போம். அந்த ஒரு ஃப்ரேம்ல இருக்கிற ஃபோட்டோ அப்படி பார்த்திருப்போம். ம், நான் ம். நேர்ல கண்டது இல்ல. அது எப்படி இருக்குன்னு தெரியாது. வாசம் தெரியாது. ம். கலர் தெரியாது. ஒண்ணும் தெரியாது. ஆனா இப்ப அம்மான்ற இத பின்பற்றுறீங்க ஆமாண்ட அப்படியே. இதை பின்பற்றுறது. ம், அம்மா ம். அம்மா நானும் விரதம் இருக்கிறேன் அம்மா. ஓகே எல்லாரும் சேர்ந்து செய்றது. அப்படி இருக்கைக்க முதல் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு எங்கட தாய் நாட்டுக்கு நான் போய் பார்க்குறதுன்னு சொன்னா, உண்மையிலேயே என் லைஃப்ல அது வந்து மறக்க முடியாத கட்டம் என்னென்றா, அப்பதான் என் தாய் நாட்டையும் நான் திருப்பி போய் பார்க்குறேன். ஓகே. ஆனா என் கணவரையும் நான் முதல் போய் பார்க்குறது அப்பதான். ஓகே. ஏன்னா எங்கட வந்து ப்ரொபோஸ் மேரேஜ். ஓகே. அ நீங்க உண்மையாவே அந்த தமிழ் கலாச்சாரத்தோடயே முழுக்க கடைசி முழுக்க வரைக்கும் இருக்கிறீங்க. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. என்னன்னு சொல்றது? அது வந்து தானா அமைஞ்சது. கட்டுப்படுத்த முடியல. ஆனா, அது எனக்கு டிஸ்டர்பன்ஸாவும் இருக்கேல. என்ன அப்ப பேசித்தான் செய்தது. முதல்ல எந்த கணவர் வந்து அறிமுகப்படுத்திக்க கத்தார்ல வேலை செஞ்சோண்டு இருந்தாரு. ஓகே. அதுக்கு பிறகு நாங்க ஓகே சொல்லித்தான் 2 பேருமே சிலோன்ல அங்க மீட் பண்ணித்தான். அங்க தான் எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. ஓகே. ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்து அப்புறம் இங்கள கூப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவர் லைஃப் இங்க தான். ஓகே. அப்ப நான் மீட் பண்ண போனது இந்த நாட்டையும் முதல் போய் மீட் பண்றேன். அதே நேரம் நான் வாழப் போற இந்த லைஃப் பார்ட்னரையும் முதல் போய் மீட் பண்றேன். அதுக்கு முதல்ல நாங்க ஸ்கைப்ல தான் கதைச்சோம். ஓகே. அப்ப உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத ஒரு கட்டம் அது. அங்க போய் நான் ஒரு இமேஜினேஷனோட போறேன். ஓகே எங்கட தாய்நாடு. நாங்க இவ்வளவு காலம் வளர்ந்தது வந்து இப்ப அங்க போய் பார்க்க போறோம். நாங்க எங்கட லைஃப் ஸ்டைல்ல பார்க்க போறோம். அது இதுண்டு இதெல்லாம் 2013 2013லயே அங்க அட்வான்ஸ்டா வெளிநாட்டு கணக்குல அட்வான்ஸா இருக்குது நாடு. எனக்கு ஏமாற்றம் என்று சொல்றதா, இல்லாட்டி ஷாக் என்று சொல்றதா, இல்லாட்டி ஆச்சரியம் என்று சொல்றதா, சந்தோஷம் என்று சொல்றதா, என்ன நீங்க சொல்றேன்னே நினைச்சிருப்பீங்க தெரியல. அம்மா உங்கள ஏமாத்திட்டாண்டு. அங்க அங்க மாரி வாழணும்ன்ட்டு இங்க போய் சொல்லி அதேதான். அப்ப என்னடா அப்பா இது கெடைச்சல். இங்க எல்லாம் அட்வான்ஸா இருக்குதால நாம மட்டும் இப்படி இருக்கிறோமேண்டு. அங்க ம். எல்லாம் பேண்ட், ஷர்ட், ஸ்லீவ்லெஸ் அது இதுன்னு அட்வான்ஸா இப்ப நார்மலான ஒரு நார்மலான லைஃப்ல எவல்யூஷன் அங்க இருக்காங்க. போய் கொண்டிருந்திருக்கு. அது சரி. நாங்க வந்து பஞ்சாபி, சட்டை ஓகே. நீங்க சொன்னீங்க உங்களோட அம்மா, அப்பாக்கெல்லாம் வந்து 84 அப்படி இருக்கும்போது பிரான்ஸுக்கு வந்து வேணுமெண்டு. இப்ப அவையில் பட்ட கஷ்டமெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு அதாவது வளரும்போது உங்களுக்கு சொல்லி வேணுமா? அப்படி உங்களுக்கு சின்ன வயசுல ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அவையில் பட்ட கஷ்டங்கள்? இல்ல கதைச்சிருக்கணுமா அத பத்தி கொஞ்சம் நீங்க வளர்ற வயசுல? ஓ! ஆ. நெறைய. நெறைய கதைச்சபடியா தான் இவ்வளோ தூரம் எனக்குன்னு பற்று இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஈடுபாடு இருக்குன்னு சொல்லலாம். மற்றவைக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணமும். கஷ்டங்கள்ல முதலாவது கஷ்டம் வந்து மொழி. அதான் எல்லாருக்கும் யூரோப்பா நாடுகளுக்கு வந்த அத்தனை நாடு விட்டு வந்த குடும்பங்களுக்கும் முதலாவது பிரச்சனை மொழி தான். மொழிதான். அதுவும் ஐரோப்பால பிரெஞ்சு, ஜெர்மன், இட்டாலியன், சுவிஸ் எந்த லாங்குவேஜா இருந்தாலும் ஐரோப்பாவுக்குள்ள
அதாவது இங்கிலாந்துக்கு போன ஆக்களை தவிர தவிர அதுதான் நான் சொல்ல வந்தேன். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் தான் அப்படிதான் நான் சொல்றது இந்த வீடியோக்கள்லையும். அதாவது இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா அந்த மாதிரி நாடுகளுக்கு போன ஆக்களை தவிர மற்ற எல்லாருமே கஷ்டம், கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு. முக்கியமான கஷ்டம் மொழி. அது வந்து அவைக்கு வந்த உடனே இப்போ ஒன்றில் இன்றைக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா இன்றைக்கும் எனக்கு எழுதுகிற ஆக்கள் அப்படி எழுதினோம். ஒரு இன்டர்பிரேட்டரை கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது, காசு கொடுத்து கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதுக்குன்னு சில பேர் கூட காசு வாங்குற ஆக்களும் இருக்காங்க. இருக்கினோம், இப்ப அதை எல்லாரையும் நான் வச்சு சொல்லல, இயலாண்மை ஒன்று இருக்கின்ற அதை வச்சு காசு சம்பாதிக்கணும். சமாளிக்கும். அதுதான் அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு ஒரு லிமிட் இருக்கு. நியாயம் ஒன்று இருக்கும். அதான், என்ன அதுதான். இருந்தாலும் உங்க இடம் அது நான் தவறா நினைக்கிறேன், அது நானும் தான். சரியில்லைன்னு. ஏனெண்டா கண்டிப்பா அந்த தமிழாக்களும் அந்த ஸ்ட்ரகிள் பட்டு இருப்பினோம். பட்டிருப்பினோம், ஏன்னா கண்டிப்பா நாங்க 100 வருஷமா பிரான்ஸ்ல இருக்கல. கண்டிப்பா சரியா? கண்டிப்பா. அப்ப அடுத்த ஜெனரேஷன் தானே. இப்ப எந்த பிள்ளைகளுக்கு சில நேரம் இது தெரியாம இருக்கலாம். ஆனா இப்ப எங்களுக்கு இது ஞாபகம் இருக்க வேணும், எங்கட பாதை. அது சரி, அது சரி. அப்ப என்னுடைய பாதைன்னு சொன்னா என்னுடைய லைஃப் ஸ்ட்ரகிளே நான் நினைக்கிறேன் எனக்கு நினைவு இருக்கிற அளவுல 6 வயசுலயே தொடங்கிட்டது. ஏன்னா முதல் 6 வருஷம் கிட்டத்தட்ட அவை ஒரு ஆளை வச்சு தான் கூட்டி கொண்டு போனவே எல்லா அப்பாயின்மெண்ட்களுக்கும். அது வந்து நாங்க சந்திச்சதுல உண்டு. அதுக்கு பிறகு ஒரு 6 வயசு வந்துட்டு நான் கதைக்க தொடங்குறேன் உடனே எங்கட அம்மா என்ன தான் கூட்டிட்டு போவா எந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு. கூடுதலான குடும்பங்கள்ல அந்த நடந்திருக்கு. மூத்த பிள்ளைக்கான ஒரு முக்கியமான பொறுப்பு அது. எனக்கு ஞாபகம் இருக்கு, அம்மா வந்து இப்ப ஒரு மேரிக்கு போனோம்டா அவ ஏதாவது சொல்றான்னு நான் தனியே கதைச்சு கொண்டு இருந்தேன்னு எங்க அம்மா மேசை கீழே நுள்ளுவா. சொல்லு 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 என்ன சொல்றா சொல்லு சொல்லு டக்கு டக்குன்னு நாங்க நுள்ளுவா. அந்த கதைய முடியாது. அப்ப நான் என்ன ஆனா உண்மையிலேயே அதோட இன்றைக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் சொல்லுவேன்டா, நான் இப்படி சொடக்கு போடுற மாதிரி தமிழும் பிரெஞ்சு மாத்தி மாத்தி கதைப்பேன். அது இன்றைக்கு பிளஸ் பாயிண்ட் தான். ஆனா இதனால நான் எவ்வளவு திறந்து நான் அந்த சின்ன வயசு குழந்தைத்தனம், அந்த அறியாத வயசு, விளையாட்டு வயசு எல்லாம் இல்லை. ஏன்னா சின்ன வயசுலயே எங்களோட பொறுப்பு மைண்டுக்குள்ள முக்கியமான பொறுப்புகள், இது என்னன்னு சொல்றது அது என்னன்னு சொல்றன்ற ஒரு தேடல், இதை நாங்க என்னன்னு சமாளிக்க போறோம் மற்ற பயமும் இருக்குதானே. இப்ப நான் பயம். சரியா சொல்றேனா சொல்றேனா எல்லாம் இல்லையா? மாறி சொல்லி பிரச்சனை அண்டு வந்துச்சுன்னா அந்த வயசுல இன்டர்பிரேட்டர் ஆகிறன்றது வந்து சரியான ஒரு கவலை. இன்றைக்கும் பேங்க்ல சில நேரம் நான் இந்த தமிழாக்கள் இல்லாட்டி வேறு நாட்டாக்களும் இந்த சின்ன பிள்ளையில கூட்டிக்கணும் வந்தா எனக்கு அந்த ஒரு சரியான சாஃப்ட் கார்னரா இருக்கும். அது பாவம் இந்த பிள்ளை என்ன மாதிரி எனக்கு இருக்கும். அது உங்களோட பழைய வாழ்க்கை அந்த ஞாபகம் பழைய வரும். வாழ்க்கை தான் கண்டிப்பா நினைவு கண்டிப்பா வரும். கண்டிப்பா. ஏன்னா அது கூடாத வாழ்க்கைன்னு நான் சொல்லல, அந்த வயசுல நான் அப்படி உணரையில. ஆனா இன்றைக்கு நான் யோசிக்க எனக்கு சின்ன வயசு வாழ்க்கை கிடைக்கல. இப்ப யாருனாலும் இதை நான் ஆக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் சொல்லுவேன், நீங்க 6 வயசுல போனீங்களா அமெரிக்கா உங்களோட பிறப்பு சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு போனீங்களா? இல்லாட்டிக்கு உங்களுக்கு ஒரு உதவி தேவை, கேண்டீன் காசு கட்டுறதுக்கு காசு வேணும், அதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க போனீங்களா? இப்போ கண்டிப்பா உங்களோட அப்பா அம்மா அது கொண்டு போறதுக்கே உங்களுக்கு அப்படி ஒரு சிந்தனையே வந்திருக்காது. வராது வராது, கண்டிப்பா வராது. ஆனா எங்களுக்கு நிலைமை அதுதான். அது சரி, அது சரி. கண்டிப்பா போகவே வேணும். இல்லாட்டிக்கு அந்த இன்டர்பிரேட்டருக்கு காசு கொடுக்குறேன்னா இருக்காது. முதல்ல அந்த டைம்ல அவ்வளவு பெருசா ஆக்கள் இருந்ததில்லை. இருந்தாலும் கொடுக்கறதுக்கு காசு காசும் இருக்கணுமே. இருக்காது, கண்டிப்பா தானே. எல்லாரும் இதை கடந்தா வந்திருப்போம், யாரும் மறைக்க முடியாது. ஊர்ல நீங்க வரும்போது நாங்க கோடி கோடியா கொண்டு வந்திருக்க கொண்டு மாட்டோம். வர அப்படி ஒண்ணுமே இருந்திருந்தா இல்லாம நாங்க தான் அங்கேயே வந்தது. இருந்திருப்போம்ல. அதான். கண்டிப்பா எல்லாரும் வந்து அதாவது சில பேர் மறைப்பினும் சில பேர் மறந்திருப்பினும். ம். ஆனா உண்மைன்றது ஒன்று இருக்கும் தானே. இருக்கு. அப்ப கண்டிப்பா இது வந்து எனக்கே சின்ன பிள்ளையில இருந்தது ஞாபகம் இருக்குண்டா, மற்ற தமிழாக்களுக்கும் இது கண்டிப்பா ஞாபகம் இருக்க வேண்டிய உண்டு. கண்டிப்பா அப்ப கண்டிப்பா. அதை வச்சு உழைக்க கூடாதுன்னு சொல்லல, ஆனா ஓரளவு மனச்சாட்சி இருக்கும். மனசாட்சியோட கண்டிப்பா உழைக்கணும்னு நான் சொல்றேன். எந்த கருத்து அதுதான். உழைக்க கூடாதுன்னு நான் சொல்லல, ஏனெண்டா அது ஒரு விதத்துல மற்றவைக்கு உதவி செய்யற மாதிரியும் தான். ஆனா ஆனா இதை வச்சு கொள்ளையடிக்க கூடாது, அது சரி, அது சரி. உழைக்கலாம் கொள்ளையடிக்க கூடாது. இதான் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இதுல. அப்ப எங்கட ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொன்னா இதை சொல்லுவேன். அந்த மொழியால நிறைய பிரச்சனை பட்டது. அதோட இப்போ தங்கச்சியா வேண்ட அப்பாயின்மெண்ட், பள்ளிக்கூட அப்பாயின்மெண்ட் எல்லாத்துக்கும் நான் தான் இப்போ கேர் பண்ணணும். எங்கள் அப்பா அம்மா வருவி நம்ம ஃபார்மாலிட்டிக்காக நான் ஆக்சுவலி அவை கொண்டு முழங்காது. ஒரு பிள்ளை படிக்கலன்னு சொல்ல. ஆனால் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படையில நாங்கள் கொண்டு வரவே ஒரு அளவு நல்லா படிப்போம். என்னை விட தங்கச்சியாவே நல்லா படிப்பினோம், கிளாஸ் ஃபர்ஸ்டாவே. அப்போ அந்த விதத்தில் ஒரு மாதிரி நாங்கள் கஷ்டப்படையில. அம்மா அப்பா பட்ட கஷ்டத்துக்கு நீங்க வந்து அதை வந்து தீர்த்த மாதிரி ஒரு அவைக்கு ஒரு ஹாப்பி தான். அது சந்தோஷமா எங்க இருப்போம். அப்பா இருந்த வரைக்கும் அவருக்கு சரியான பெருமை எங்களை இருந்துச்சு. அதோட நாங்க டியூஷன் சொல்லி கொடுக்க நிறைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு தெரிஞ்சதான் சொல்லி கொடுக்குறோம். எங்களோட அம்மா எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு பாடம் என்று சொன்னா, கல்வி வந்து நீங்க எவ்வளவுதான் கொடுத்தாலும் உங்கள்கிட்ட இருந்து அது குறையாது, கூடிக்கொண்டே தான் போகுமே வெளியே குறையாது. அப்ப அதன் அடிப்படையில என்ன பொறுத்தளவுல எங்களுக்கு இருக்கிற அறிவை நாங்க மற்றவைக்கு சொல்லி கொடுத்தோம்னா நாங்க தான் இன்னும் கூட அறிவாளியா. அதுவும் உண்மை. இப்ப நீங்க ஒரு விஷயம் இப்ப எங்களுக்கு நடந்திருக்கோம் லைஃப்ல. இப்ப ஒரு விஷயத்தை பற்றி நாங்க இன்னொருத்தருக்கு சொல்லும்போது எங்களுக்கு மறந்தது கூட ஞாபகம் வந்து அது விளக்கமா சொல்லணும்னாக்கா நாங்க அந்த வார்த்தையில தேடி அந்த
கண்டிப்பா அது எங்களுக்கு நடந்திருக்கும். எனக்கு நடந்திருக்கு என் லைஃப்ல. சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா உணர்த்தி வளர்த்தது. தெரியாதுன்னு தானே உங்கள்கிட்ட வந்து கேட்கணும், சினக்கக்கூடாது. சின்னக்கூடாது. தெரியாதுன்னு தானே கேட்கணும். அப்போ நீங்கள் கரைச்சலா நினைக்கக்கூடாதுன்னு அந்த ம். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷன் ஒரு ஐடியாலஜியோடு தான் நாங்கள் வளர்ந்ததே. அப்ப அம்மா தான் நான் பெட்டி எடுக்கணும் பண்றீங்க. அம்மாவுமே இதில் ஆனால் அம்மா இவ்வளோ தூரம் கதைக்கவே மாட்டா. என்ன ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துட்டாயோ வழிய அம்மாவோ தங்கச்சியாவையோ இவ்வளோ தூரம் கதைக்காயினோம். உங்களை பொறுத்தளவிக்கும் புலம்பெயர்தல்ன்றது வந்து எப்படி ஒரு தனி மனிதனுடைய அடையாளத்தை வந்து கணிக்குது? இது ஒரு நல்ல கேள்வின்னு சொல்லுவேன். ஏனெண்டா நாங்கள் இதை பற்றின இதுக்கான ஆன்சரை நாங்கள் இதை சிந்திச்சு பார்க்காம நாங்கள் இதுக்கான ஆன்சரை எடுக்க இயலாது. இந்த சிந்தனை எங்களுக்கு வந்தால் தான் நாங்கள் இது இப்படி ஒரு மேட்டர் இருக்கேன்னு எடுக்கலாம். ஆனால் உண்மையிலேயே புலம்பெயர் நாடுகளில் வாழ்கிற அத்தனை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் நான் கூடுதலாக வீடியோக்களில் சொல்கிறேன். அவை வந்து ஒரு ஹைப்ரிட் ஜென்ரேஷன். 2 அடையாளத்துக்கு நடுவில் சரிசமனா அவை கப்பல் ஓடுற மாதிரி ஸ்மூத்தாக ஓடிக்கொண்டு போக வேணும். அப்படி அவையின் அடையாளத்தில் கண்டிப்பாக அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஏனெண்டா அவை முழுமையாக தமிழர்கள் என்றும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அவை அந்த நாட்டில் வாழ்கிறது கஷ்டம். மற்ற அந்த லாங்குவேஜ் கூட அதாவது தமிழ் கூட வடிவ கதைக்க தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி அங்கே வாழ்ந்துருக்கணும். அதுதான். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அதுவும் ஒரு விதமான கஷ்டம். அதே மாதிரி நாங்கள் எந்த நாட்டில் வாழ்கிறோமோ அந்த அடையாளத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளத்தானே வேணும். படிக்க வேணும், அந்த நாட்டில் வேலை செய்ய வேணும், அந்த நாட்டில் நாங்கள் அந்த நாட்டுக்காரரில் அந்த நாட்டில் வாழ்கிற மற்ற ஆக்களோட நாங்கள் பழகி வர வேணும். அப்போ அதில் வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக் ஒன்று இருக்குது. ரெண்டு அடையாளத்துக்கு இடையிலையும் நாங்கள் சரிசமனா எங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதையும் பொறுத்தது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி. சிலருக்கு அந்த அவன் வாழ்கிற நாட்டின் கலாச்சாரங்கள், ட்ரெடிஷன்கள், கல்ச்சர் பிடிச்சிருக்கலாம். சில பேருக்கு தங்கள் சொந்த நாட்டின் கலாச்சாரங்கள், ட்ரெடிஷனல் பிடிச்சிருக்கலாம். அப்போ அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வாழ்கிறன்றது ஒரு சரியான ஒரு என்னன்னு சொல்ற ஒரு கஷ்டமான பயிற்சின்னு சொல்லுவேன். இல்லை, எனக்கு ஒரு விஷயம்தான் எனக்கு இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் என்னதான் முயற்சி செஞ்சு இப்போ புலம்பெயர்ந்த நாட்டில் வந்து நாங்கள் அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் மாதிரி எங்களுடைய நடைமுறைகள் எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டால் கூட என்னென்னு சொல்கிறோம், அந்த நாட்டுக்காரங்களால் வந்து எங்களை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. கண்டிப்பாக என்ன இருந்தாலும் நீங்கள் இப்போ ஒரு மெட்ரோ ட்ரெயின்லையோ இங்கே போய்கொண்டிருக்கும் போது உங்களை பார்க்கும்போது உங்களை ஃப்ரெஞ்சுக்காரனாக பார்க்க மாட்டாங்க, நீங்கள் இங்கே பிறந்திருந்தால் கூட. கண்டிப்பாக இப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு கஷ்டமான விடயம் தானே. என்ன இப்போ இங்கேயும் எங்களை அக்செப்ட் பண்ணல. நிறைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாங்கள் பழக்கப்படுத்தி கொள்ள வேணும் எங்களை. இப்போ என்ன எடுத்துக்கொண்டா நான் என் பர்சனலை தான் ஷேர் பண்ண முடியும். கண்டிப்பாக. அப்போ என்ன எடுத்துக்கொண்டா நான் வெளியில் போய்க்க நான் சின்ன வயசு காலத்துலேருந்தே பொட்டு வைக்காமல் வெளியில் போக மாட்டேன். எனக்கு அது ஒரு என்னன்னு சொல்கிறது, இந்த ஃபேஸ்லேயே ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வைக்காட்டி. ஆனால் வேலைக்கு வைக்க மாட்டேன். ஏன்னா வேலையில் வந்து அதை வித்தியாசமாக பார்ப்பாங்க, என்னத்துக்கு அதுக்கான ஆன்சராக நெடுக கொடுத்து கொண்டிருப்பான்ட்டு. ஆல்ரெடி எங்களை கலரை பார்த்தாலே தெரியுது நாங்கள் வெளிநாடு. அப்போ அதை பொட்டு வச்சு திருப்பிக்கணும் இல்லைன்னு அதை நான் வந்து அந்த நாட்டுக்கு ஏற்ற சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கொள்கிறது. ஆனால் ஆக்சுவலி நான் எந்த அவுட்டிங்கில் என்ன பார்த்தாலும் பொட்டு வைக்காமல் நீங்கள் காணல, பேங்குக்குள்ளே தவிர மற்றபடினா எந்த நேரம் பொட்டோடு இருப்பேன். அப்படியே இந்த அடையாளத்தை கணிக்கக்கூடிய ஒரு விஷயங்களையும் பார்த்து செய்வேன். இந்த மூக்குத்தி குத்துறது, தோடுகள் போடுறது, அப்படி இருந்தும் வேலைக்கு என்னால் எந்த சொந்த அடையாளத்தின் எந்தெந்த விஷயங்களை கொண்டு போக இயலுமோ அதை கொண்டு போய் மேக்சிமம் திணிப்பேன்னு சொல்லலாம். இப்போ வேணுமெண்டே வேலைக்கு இப்போ ஜிமிக்கு தோடு போட்டுன்னு போவேன், அட்டியல் மாதிரி நெக்லஸ் தேடி பார்த்து வேணும் சில்வர் கலரில். அப்படியான சின்ன சின்ன விஷயங்கள், இது சின்ன சின்ன விஷயங்களாக தோணும் சில பேருக்கு. ஆனால் எங்களை மாதிரி அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அது எங்களோட அடையாளத்தின் ஒரு பகுதி. அதை வந்து இப்போ நீங்கள் பொட்டு வைக்கிறது இதெல்லாம் வந்து வேலையில் செய்கிறதில்ல, கண்டிப்பாக அது ப்ரொஃபஷனல் இதன்றபடியா. இப்போ நீங்கள் வெளியில் போகும்போது பொட்டு மட்டும்தான் வைக்க மாட்டேன், நகையெல்லாம் போடுவீங்க. ஓகே. இதை வந்து நீங்கள் விரும்பித்தான் செய்கிறீங்க, இதை இப்படி உங்களோட அடையாளத்தை கண்டிப்பாக காட்ட வேணும்னு. அது இந்த அடையாளத்தில் உண்டு, காட்ட வேணும்ன்றதை விட என்னுடைய அடையாளத்தில் உண்டு. அது உங்களை பிரிக்கலாம் இருக்கு கண்டிப்பாக. இப்போ பொட்டுன்றது அது இந்த முகத்திலேயே அது இல்லைன்ற உடனே டக்குன்னு எனக்கே ஒரு மாதிரி இருக்குன்ற அளவுக்கு இருக்கு. அப்போ அது வந்து எங்களோட அடையாளத்தின் உண்டு. அடையாளம் எப்படி எங்களுக்கு அமையுதுன்னு சொல்றீங்களா? எங்களுக்கெல்லாம் 2 அடையாளம் இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கணும், வீட்டுக்கு வெளியில ஒரு மாதிரி இருக்கணும். இது எங்களுக்குன்னு மட்டும் இல்ல, எந்த புலம்பெயர் நாட்டுல வாழுற எந்த இனத்து மக்களுக்கும் இது பொருந்தும். இப்ப தமிழருக்கு மட்டுமண்டு இல்ல, எல்லாருக்குமே இது பொருந்தும்.
கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வெளியில ஒன்று உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கு. இப்ப வீட்டுக்கு வெளியில நாங்க ஃப்ரெஞ்சுல கதைக்கணும். டீச்சர்மாரோட பள்ளிக்கூடத்துல வெளியில எல்லா இடத்துலயும் ஃப்ரெஞ்சுல கதைக்கணும். அவைக்கு ஏத்த மாரி நடக்கணும். வீட்டுக்குள்ள நாங்க வேற மாரி தான் இருப்போம். இப்ப வேற கண்டிப்பா. மாரினா தமிழாக்கள் மாரி இருப்போம். தமிழ்ல கதைப்போம். தமிழ் பாட்டு கேட்பீங்க. தமிழ் பாட்டு கேட்போம். மற்றது சாப்பிடுறது கையால சாப்பிடுவோம். கண்டிப்பா. அந்த மாதிரி எல்லாமே தமிழ் கல்ச்சர்ல இருக்கும். எங்கட வீட்டு உடுப்பெல்லாம் இப்ப பேட்டிக் சட்டை போடுவோம். அப்படி அந்த மாதிரி நார்மல் தான். அப்படித்தான் இருந்தது. அப்ப அந்த சின்ன வயசுல எல்லாம் இது வந்து ஒரு சில கட்டங்கள்ல கஷ்டமா இருக்கும். எப்ப சொல்லுங்க பாப்போம். இப்ப வெளியில பள்ளிக்கூடத்துக்கு போயிக்க அந்த பிள்ளையெல்லாம் அந்த ட்ரெண்டிங் பிரெஞ்சு பாட்டுகள தான் கேட்பினோம். ம். ஆனா நாங்க மட்டும் வீட்ல தமிழ் பாட்டு தான் கேட்போம். ம். அப்ப அவங்கள பொறுத்தளவுல அவங்க பிரெஞ்சு பாட்ட பத்தி கதை கேட்க எனக்கு அந்த டைம்லாம் சரியான ஷேம் ஆயிருக்கும். ஒரு 10, 15 வயசு வரைக்கும் எனக்கு அவை பாட்ட பத்தி கதைச்சாலே நான் வேற எங்கேயாவது ஓடிடுவேன். ஏனென்டா அவங்க என்னட்ட கேட்க போறாங்களோ எனக்கு தெரியாது. அப்ப ஓகே, அந்த ஓகே. இடத்துல நாங்க ஒரு 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 ஞான சூனியம் மாதிரி வழங்குதா இந்த என்னன்னு சொல்றது ஒரு அறிவில்லாதது இதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரியாது எனக்கு எத்தனை பாட்டு தெரியும். அது சரி. ஆனா அது உங்களோட ஆனா லாங்குவேஜ்லாம் அது தெரியும். நான் யாரோட கதைக்கிறது நான் சரி. என்னோட மட்டும் தான் கதைக்கலாம். நீங்க எப்படியெல்லாம் அதெல்லாம் கஷ்டப்பட்டீங்க. அதெல்லாம் அந்த சொல்லி இயலாதது. இப்ப சொல்றேன் அதை. இப்ப வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டு தானே. இப்ப அதெல்லாம் சின்ன மேட்டர், ஜுஜுபி மேட்டர் மாதிரி இருக்கு. ஆனா அந்த நேரமெல்லாம் அதுக்கு பெரிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். அவைய வந்து அந்த டைம்ல பாய்ஸ் பேண்ட் அந்த மாதிரி பாட்டுகள் அவங்க கதைப்பாங்க. நான் ஒரு பாட்டுமே கேட்க மாட்டேன். ஏன்னா எங்க வீட்டுல போடுறேன். சரி. அதுவும் அந்த டைம்ல இப்ப என்னால இன்டர்நெட்ல பார்த்து இது பிடிச்சிடலாம். போன்ல டக்குன்னு தட்டிட்டு முந்தி என்னத்த கேசட் சொல்றோம். முந்தி கேசட் யாரு வாங்கி தரது அது கேசட் சரி. அது யாரு வாங்கி தரது சீரிய. அப்ப வீட்டுல வாங்குறது நாங்க கேட்கலாம். நான் கேட்டு வளர்ந்தது தமிழ் சினிமா பாட்டு, இயக்க பாட்டு, தமிழ் சினிமா படங்கள், இயக்க கொப்பியல் அந்த டைம்ல. அப்ப எங்கட வாழ்க்கை சூழல் அப்படி. வெளியில போனா வேற மாதிரி. அதுக்கும் நாங்க அடாப்ட் ஆனோம். அப்ப அதெல்லாம் உண்மையா ஒரு பெரிய கெப்பாசிட்டி என்று சொல்லுவேன். 2 அந்த அடையாளத்தை கல்ச்சரை முந்தி தான் கணிக்கிறது போகுது. வந்து அந்த பிள்ளைகள் எல்லாரையுமே ஒரு ஜீனியஸ் அப்படிதான் சொல்லுவேன். ஏனெண்டா 2யும் நாங்க சேர்ந்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் இவ்வளவு தூரம். அதெல்லாம் அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த அந்த புரிதலே அவைக்கு இருக்காது. அவை அப்படி யோசிச்சுக்கவே மாட்டினமே நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிந்தனையே கூட அந்த ஒரு கொஸ்டின் கூட வந்திருக்காது. நான் ஆக்சுவலி நாங்க இதெல்லாம் கோ த்ரூ பண்ணி வந்த நாங்க. அந்த அதையும் சமாளிச்சு, இதையும் சமாளிச்சு, அங்க தெரியாது இங்கால காட்டக்கூடாது, இங்க தெரியாத அங்கால காட்டக்கூடாது அப்படி. அந்த அந்த ஒரு இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவைக்கு தெரியாது. நான் தமிழ் பாட்டு, கோலிவுட் எல்லாத்தையும் என்ன பத்தி கேளுங்களேன். நான் சொல்லுவேன். இந்த ஆக்டர் என்ன செய்தவர், அந்த ஆக்டர் சின்ன வயசுலயே எனக்கு அந்த கோலிவுட் ஏன் இந்த கூட இத உன்னிப்பா சொல்றேன்னா, அந்த சினிமா உலகத்த பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்காகவே தமிழ் படிச்சேன் நான். ஆ. அந்த பேப்பர்கள்ல வருமே தமிழ் பக்கம் அந்த சினிமா, கோலி செய்தி, அந்த கோலிவுட் செய்திகள் அது இல்ல இதெல்லாம் இந்த வருமல்ல. குமுதம் அப்படியான அந்த புத்தகங்கள். புத்தகங்கள்ல ஓகே. இருக்குமல்ல ஒரு பேஜ் 2 பேஜ் அந்த இருக்கு. சினிமாக்கன்னு சினிமா ஒதுக்கி படிக்க. வச்சிருப்பாங்க. ம். அதுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு கொள்றதுக்காகவே ஒரு ஏன்னா நான் சொன்னேன் நாங்க தமிழ் கிளாஸுக்கெல்லாம் போகல. எப்படி அப்ப இவ்வளவு சுத்தமா தமிழ் தமிழ் கதைக்கிறீங்க? கதைக்கிறதுக்கு காரணம் அம்மாவோட வீட்ல கதைச்சது. இன்டர்பிரேட் வேலை செய்தது. இந்த சின்ன வயசுலயே அப்பாயின்ட்மென்ட்களுக்கு போறது. தமிழ் எழுதி வாசிப்பீங்க. நான் வீட்ல படிச்சு. ஓ. ஆ. என்னன்னா அதான் சொன்னேன். எனக்கு முதல் ஆர்வம் வந்து அந்த சினிமா படத்துல என்ன நடக்குது? நடக்குது. அது இந்த தெரிஞ்சு கொள்ற ஆக்டருக்கு ஆர்வத்துல. என்ன நடக்குதுன்னு அதுக்காகவே தெரியணும்ன்றதுக்காகவே தமிழ் படிச்சிருக்கீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்ப அம்மாட்ட கேட்பேன். அம்மா இது என்ன எழுத்துமா? இது என்ன எழுத்து? என்ன எழுத்து? என்ன எழுத்துன்னு கேட்டுக்கிட்டே எழுத்து கூட்டி அப்படியே வாசிக்க பழகிட்டேன். ஆனா இன்றைக்கும் என்னட்ட கேட்டீங்கன்னா, நல்லா தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்ச பிள்ளை மாரி என்னால விளக்கங்கள் அந்த நல்லா கதைப்பேன். நீங்க பிடிக்க மாட்டீங்க. நான் தமிழ் தட்டி தட்டி வாசிப்பேன்னு நீங்க என்ன கதையில பிடிக்க மாட்டீங்க. வாசிக்க விட்டீங்கன்னா பிடிச்சிருவீங்க கிதியா. ஓகே. அப்ப ஆனா என்னால முடிஞ்சது எந்த வாழ்க்கையில எனக்கு அமைஞ்சது தான் நான் செய்யலும். அப்ப சரி. தமிழ் வந்து நான் படிச்சு வந்ததுன்னு சொல்ல மாட்டேன். இல்ல அதான் கேள்வி ஞானம் இதுவும். அப்ப கேட்டு கேட்டு அத படிச்சு அந்த அந்த சினிமா செய்திகள வாசிப்பேன். அப்படித்தான் ஒரு 14, 15 வயசுலயே தமிழ் ஓரளவுக்கு வாசிப்பேன். ஒரு 5ஆம் வகுப்பு பிள்ளை மாரி வாசிப்பேன். ஓகே. எல்லாத்துக்கும் காரணம் இப்ப சினிமா சினிமா ஆர்வம். அதான் சொல்றேன். 6 நாள் இது என்னன்னு எனக்கு என்னமோ தெரியாது. இவன் என்ன நடுக சினிமா பத்தி கேட்கறான். ஆனா ஆக்சுவலி எந்த லைஃப்ல எனக்கு தமிழோட ஒரு ஈர்ப்ப இன்னும் ஊக்குவிச்சு அத ஸ்ட்ராங் ஆக்கினது வந்து தமிழ் சினிமா. தமிழ் சினிமா தானே. ஓகே. அப்ப அத பார்க்கறது இன்ட்ரெஸ்ட். அப்ப அதுல வார வசனங்கள், மொழிகள், கதைக்கிறது, பேச்சு எல்லாம். அப்ப அதெல்லாமே எனக்கு விருப்பம். அதெல்லாம் பார்த்து நல்லா தமிழும் கதைப்பேன். வாசிச்சு தமிழும் வாசிப்பேன். பிறகு எழுதுவேன். அப்புறம் பெக் எடுக்க இப்ப அதுக்கான ஸ்டேட்மெண்ட் பெட்டிஷன் போய் கொண்டிருக்குது. அது தமிழ திருப்பி ஒரு ஆப்ஷனா பேக்குல எடுக்கிறதுக்கு. ஆனா நான் பேக் எடுத்த காலத்துல ஒரு இப்ப 20 வருஷம் ஆச்சுது. அந்த டைம் வந்து பேக்குக்கு தமிழ் ஆப்ஷன் இருந்தது. ஓகே. அப்ப அந்த தமிழ் ஆப்ஷன் எடுத்தேன் நான். என்னடா அதுல வந்து மைனஸ் பாயிண்ட் சேர்க்க மாட்டாங்க. போனஸா வர பாயிண்ட்ஸ் சட்டிலும் அடிஷனல் ஆகும். அப்ப ஓகே. இதுல என்ன லாஸ் ஆக போகுது? அதானே. வந்தா வருது, வராட்டி போகுது. பரவாயில்ல. എന്നിട്ട് எக்ஸ்ட்ராவா அந்த ஆப்ஷன் எடுத்து தமிழும் எடுத்தேன். தமிழ் 14 எடுத்தேன் 20க்கு. பின்ன என்ன? பரவாயில்ல. வீட்டை படிச்சதுக்கு இவ்வளவு எடுத்திருக்கீங்க. அதான் நாங்க பள்ளிக்கூடம் போய் எப்படி எடுத்துக்க மாட்டோம்.
இல்ல வீட்ட படிச்சதுக்கு அந்த அளவு ஆ எடுத்துட்டேன். அம்மாவும் அதான் சொல்லி மேம். தந்தவா. ஆனா ம். அதுல ஒரு ஒரு கொஸ்டினுக்கு என்னால பதில் போடலாம் போயிட்டு. ஏன்னா அது வந்து உண்மையிலேயே தமிழ் லிட்டரேச்சர் சம்மந்தப்பட்ட ஆ ஒரு கொஸ்டின். அதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆன்சர் தெரியாது. கொஞ்சம் டீப்பா போயிட்டு நம்ம. கொஞ்சம் டீப்பா இருந்தது. தமிழில் அது இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கொஸ்டின் தமிழில் பல வகை கதைகள் உண்டு. அவை எவை? ஓ! என்னத்த சொல்றது நான்? ரொம்ப எனக்கு கஷ்டம் தான். தெரியல. ம், ம், நான் ம். சும்மா எழுதி விட்டேன். புராண கதை, ம். அ ஆ, என்னவோ கதை 2, 3 எழுதி விட்டேன். ஆ. ஆனா அது இல்ல என்னன்னு நினைக்கிறேன் ஆன்சர். இப்ப லொத்து விளையாடுன மாரி ஏதாச்சும் போடுவோம். வந்தா வருது வராட்டி போகுதுன்னதுதான். அப்ப பிறகு ம் ஆ அந்த அளவுக்கு தமிழ் ஆர்வம் இருந்தது. இந்த சினிமா ஒரு முதலாவது காரணம். அத அந்த சினிமா துறைய பத்தி தெரியணும்ன்றது நான் வாசிக்கிறதுக்கான காரணம். காரணம். எழுதுறதுக்கு வந்து பெக் எழுதுனது தான். பெக் எடுத்ததால அந்த பெக்ல அந்த ஆப்ஷன் எடுத்ததால எழுதவும் வெளிக்கிட்டது. ஸோ 18 வயசுக்குள்ள இந்த தமிழ் வந்து ஒரு அளவு வளர்த்துக் கொள்ளக்கூடிய மாரி இருந்தது. இது இவ்வளோ காரணங்களும். மொழிபெயர்ப்பு, சினிமா பேஷன், அந்த சினிமா செய்திகள வாசிக்கணுமெண்டு, மற்றது பெக் எடுக்கணும்ன்றதுக்காக. ஓகே. அதுக்கப்புறம் என்னென்னு எனக்கு ஆர்வம் கூடினதுன்னு சொன்னால்,